ஆர்பிஐ வருஷம் வருஷம் வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, கோல்ட் லோன் சம்மந்தமா வந்து புது ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க. இது வந்து சாமானிய மக்களுக்கு இடையே வந்து ஒரு பெரும் இடியா வந்து இறங்கியிருக்கு. இப்ப ஆர்பிஐ வந்து புதுசா வந்து 9 ரூல்ஸ் போட்டிருக்காங்க கோல்ட் லோன் வாங்குறதுக்கு. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கிறதே வந்து ஒரு முட்டாள்தனம் தான். இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து அப்புறம் வருவோம். இப்ப அந்த புது ரூல்ஸ் 9 ரூல்ஸ் என்ன அப்டிங்கிறத பார்த்துருவோம். முதலாவதா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து கோல்டு வந்து பேங்க்ல போய் வைக்கிறோம். இல்ல வந்து நிதி நிறுவனங்கள்ல வந்து அந்த கோல்டு வந்து வைக்கிறோம் அப்டின்னா, நமக்கு வந்து வெறும் 75% மட்டும் தான் அதுக்கான அந்த மதிப்பு மட்டும் தான் நமக்கு வந்து பணம் கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோவிட் காலத்துல இருந்து ஒரு 80% வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்ரியா இருக்கட்டும், நான் அக்ரியா இருக்கட்டும். இப்போ வந்து 75% மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. ரூ. 1000 மதிப்புன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ரூ. 750 மட்டும் தான் கிடைக்க போகுது. ரெண்டாவதா பாஸ் பண்ணியிருக்க ரூல் வந்து ரொம்பவே முக்கியமான ரூல். அதாவது நம்ம வந்து கோல்டு இனிமே வந்து பேங்க்லயோ நிதி நிறுவனங்களையோ வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான பில் அல்லது ரிசிப்ட் வந்து இருக்கணும். அந்த கோல்டுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து கண்டிப்பா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து கோல்டு வைக்க முடியும். இது வந்து இப்போதைக்கு சாத்தியம் அப்படினாலும் இன்னும் நிறைய பேர்ட்ட வந்து தங்களோட பூர்வீகமான வந்து நகைகள் வந்து இருக்கும். அதுக்கான வந்து பில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து வைக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். மூணாவதா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டி சர்டிஃபிகேட், தூய்மை சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதாவது நீங்க வச்சிருக்க கோல்டு வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கு, அதோட வெயிட் எவ்வளவு, அதோட ஸ்டோன் எவ்வளவு இருக்கு, அது டேமேஜ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். டீடைலான டாக்குமெண்டேஷனோட வித் போட்டோவோட நீங்க வந்து கோல்டு லோன் இருக்கும்போது சப்மிட் பண்ணணும். நாலாவது மற்றும் அஞ்சாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 22 அல்லது 24 கேரட் மட்டும் தான் தங்கம் வந்து இனிமே வந்து பேங்க்ல வச்சு நம்ம வந்து பணம் வாங்க முடியும். 18 கேரட் ஒருவேளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 22 கேரட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து மதிப்பு குறையும், நமக்கு வந்து பணமும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆறாவது ரூல்ஸ் என்ன அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 kg கீழே உள்ள கோல்டு மட்டும் தான் வந்து இனிமே நம்ம வந்து கோல்ட்ல வச்சு நம்ம வந்து லோன் வாங்க முடியும். ஏழாவது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கோல்டு மட்டும் இல்லாம இனிமே நம்ம வந்து சில்வரும் வச்சு நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 9 to 5 இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட 8வது ரூல் என்ன அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த லோன் அக்ரிமெண்ட்ல வந்து டீடைலா வந்து பேங்க் வந்து குறிப்பிட்டிருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கட்டும், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே தெளிவா இருக்கணும். ஒருவேளை வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நகை வந்து ஏலத்துக்கு வருது அப்படின்னா அது எப்படி மீட்கிறது, அதை நம்ம எப்படி ஏலத்துக்கு போக விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்காங்க. 9வது சொல்லப்பட்ட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ள அதாவது பணத்தை கட்டி அந்த நகையை திருப்புறாங்கன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதாவது மக்கள்கிட்ட வந்து அந்த நகையை வந்து 7 நாட்களுக்குள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. இந்த ஃபைன் வந்து நேரடியா வந்து அந்த நகையோட சொந்தக்காரங்களுக்கு வந்து போகும். இப்போ நம்ம 9 ரூல்ஸ் வந்து பார்த்திருப்போம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து லோன் வாங்குறது முட்டாள்தனங்கிறத நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். நீங்க வந்து ப்ராப்பரான சேவிங் வச்சு உங்களோட பட்ஜெட்டை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து லைஃபை வந்து நகர்த்தினாலே போதும். உங்களுக்கு வந்து லோன் வாங்கக்கூடிய தேவையே இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தையும் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க இந்த 9 ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க தாட்ஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.